அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக பிரசித்தி பெற்ற மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குச்சு. இந்த திருவிழாவிற்காக ஒட்டுமொத்த மதுரையும் ஒரு வருடம் காத்திருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். விழாவினுடைய முக்கிய நிகழ்வான மீனாட்சி திருக்கல்யாணம் என்றும் அழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல் மே 12ஆம் தேதியும் நடைபெறப் போகுது. அந்த வகையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தின் போது ஒட்டுமொத்த மதுரை மக்களின் பெண்களும் தாலி கயிறை புதுப்பித்து கொள்வது அப்படிங்கிறது வழக்கம். திருக்கல்யாண கதை பாரம்பரியமாக ஏன் திருக்கல்யாணம் நடத்தப்படுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோ பஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அப்படிங்கிறது வருடாந்திர தெய்வீக திருமண திருவிழா அப்படின்னு சொல்லலாம். இது சித்திரை திருவிழா அப்படின்னு போற்றப்படுதுங்க. இந்த திருவிழா சக்தி தேவியின் வடிவமான மீனாட்சி மற்றும் சிவபெருமானின் வடிவமான சுந்தரேஸ்வரருடன் திருமண வைபவம் மிகவும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுது. விஷ்ணுவின் ஒரு வடிவமான அழகரும் கள்ளழகர் கோயில் மதுரையில் கௌரவிக்கப்படுகிறாரு அப்படின்னு சொல்லலாம். மேலும் அவர் மீனாட்சியின் மூத்த சகோதரராகவும் கருதப்படுகிறார். பண்டைய இதிகாசத்தின்படி தங்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாததால் மன்னன் மலையத்துச்சுவஜன் பாண்டியன் அவரது மனைவி காஞ்சனாமாலா ஆகியோர் யாகம் நடத்திய போது மீனாட்சி சிறு குழந்தையாக யாகசாலையில் காட்சியளித்ததாக கூறப்படுது. அப்போது குழந்தை மீனாட்சி சக்தி தேவியின் அவதாரம் அப்படின்னும் சிவபெருமானே சரியான தருணத்தில் அவளை திருமணம் செய்து கொள்ள வருவார் அப்படின்னும் வானத்தில் இருந்து தெய்வீக குரல் அரசு தம்பதியினருக்கு தெரிவித்திருக்கு. மீனாட்சி அனைத்து வகையான கலைகளையும் பயிற்சி பெற்றாங்க. மேலும் அவரது தந்தைக்கு பிறகு பாண்டிய நாட்டின் ராணியாக முடிசூட்டப்பட்டாங்க. தனது திறமையால அவர் பூமியில் இருக்கக்கூடிய மன்னர்களை தோற்கடித்தாங்க. இறுதியாக சிவபெருமானை வெல்ல கைலாய மலைக்கு சென்ற மீனாட்சி போர்க்களத்தில் சுந்தரேஸ்வரரை நேருக்கு நேர் சந்தித்த போது அவர் மீது காதல் கொண்டாங்க. மேலும் அவர் சிவபெருமானின் சக்தியின் அவதாரம் என்பதையும் அறிந்து கொண்டாங்க. மீனாட்சியிடம் தக்க சமயத்தில் திருமணம் செய்து கொள்ள மதுரைக்கு வருவதாக சுந்தரேஸ்வரர் உறுதியளித்தார். உரிய நேரத்தில் சிவபெருமான் தெய்வர்கள் பூத கணங்கள் மற்றும் ரிஷிகளுடன் மதுரைக்கு வருகையும் புரிந்தார். சிவபெருமான் மீனாட்சியை மனம் முடித்து பாண்டிய நாட்டை தனது மனைவி மீனாட்சியுடன் நல்ல முறையில் ஆட்சியும் செய்தார். இவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் அனைத்து காலங்கள்லையும் சீராக மழை பெய்தது. பயிர்கள் செழித்து விளைந்தது. மதுரை மாநகரம் தெய்வீக தம்பதியினரால் சிறப்பாக ஆளப்பட்டதால் மதுரை மக்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்தாங்க. மீனாட்சி கல்யாணத்தன்று பக்தர்கள் அதிகாலையிலேயே எழுந்து தெய்வீக அன்னையை தரிசனம் செய்ய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஆவலுடன் செல்வது வழக்கம். பொன்னாளில் மீனாட்சியையும் சுந்தரேஸ்வரரையும் வழிபட்டு பூஜிக்க வேண்டும். பக்தர்கள் பழங்கள், பூக்கள், மலர் மாலைகள், தேங்காய், பிற பூஜை பொருட்களை கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிலைகள் ஆகிய ஆபரணங்களாலோ ஆடைகளாலோ அலங்கரிக்கப்படும். சைவ தெய்வமான மீனாட்சி கல்யாணத்திற்கும் வைணவ தெய்வமான அழகர் ஊர்வலத்திற்கும் என்ன தொடர்பு? அதாவது அழகர் கோவிலில் இருந்து கள்ளர் வேடமேற்று மதுரை வருவது ஏன்? தல்லாகுளம் வரை கள்ளழகர் வேடத்தில் வந்தவர் அங்கு மீண்டும் அழகராக மாறுவது ஏன்? அழகர் கோயிலில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக மதுரை வரக்கூடிய அழகர் தன்னுடைய தங்கை மீனாட்சி கோயிலுக்கு செல்லாதது ஏன்? ஆற்றில் இறங்குவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு நடக்கும் கல்யாணத்திற்கு ஏன் வரல? தல்லாகுளம் வரை வந்துவிட்டு ஆற்றை கடந்து மதுரைக்குள் நுழையாமலேயே திரும்பி விடுவது ஏன்? வண்டியூரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் தங்கும் அழகர் துலுக்கா நாச்சியார் வீட்டிற்கு செல்வதாக கூறுவதும் ஏன்? இப்படியாக அழகரின் மதுரை வருகை குறித்து எழுந்த பல்வேறு கேள்விகளால் அலைக்கழிக்கப்பட்ட மனதிற்கு அமைதி தேடும் விதமாகவே மக்கள் அப்படி ஒரு கதையின படைத்து வழங்கி வந்துட்டுருக்காங்க அப்படின்னும் தன்னுடைய அழகர் கோயில் ஆய்வு நூலில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பண்பாட்டு ஆய்வறிஞர் பரமசிவன் அதற்கான உண்மை காரணங்களை தகுந்த ஆதாரங்களுடன் சொல்லியிருக்கார். அதாவது மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிப்பதற்காக வண்டியூர் அருகில் இருக்கக்கூடிய தேனூர் மண்டபத்திற்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்
ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை பெற்றுக்கொள்வதற்காகவும் தல்லாகுளம் பெருமாள் கோவிலுக்கு வருவதுதான் அழகரின் மதுரை பயணத்தின் நோக்கம் என கோயில் திருவிழா அழைப்பிதழ் கூறுது. பாண்டிய நாட்டில் சைவ வைணவ எதிர்ப்பு போராட்டம் நெடுங்காலமாக இருந்து வந்துட்டுருக்கு. அதனால் சைவ வைணவ சமயங்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியாகவே இரு விழாக்களும் இணைக்கப்பட்டிருக்கு. மாசி மாதம் நடைபெற்ற மீனாட்சி திருக்கல்யாண திருவிழாவை அறுவடை முடியாத நிலையில் வேளாண்மை பெருமக்களால் காண முடியாமல் இருந்ததால் அந்த விழா சித்திரை மாதத்திற்கு மாற்றப்பட்டது. சித்திரை திருவிழா தேரோட்டம் மாசி வீதியில் நடப்பது இதற்கான சான்று. சோழவந்தான் அருகே இருக்க தேனூர் எனும் இடத்திற்கு சென்று வந்து கொண்டிருந்த அழகர் ஊர்வலம் திருக்கல்யாணம் முடிந்து 2 நாட்கள் கழித்து மதுரைக்கு வரும்படி மாற்றப்பட்டிருந்தது. வண்டியூர் அருகே மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்க அழகர் செல்லும் மண்டபம் பெயர் தேனூர் மண்டபம். தேனூரை சேர்ந்தவர்களே இங்கு கோயில் மரியாதை பெறுகின்றனர் என்பதும் அதற்கான சான்றாகவே அமைந்திருக்கு. இந்த 2 விழாக்களையும் திருமலை நாயக்கர் அவரது ஆட்சி காலத்தில் தான், அதாவது கிபி 1623 முதல் 1659 இணைத்திருக்கார். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அமைத்த தேர்களை இழுக்க ஆட்களை சேர்க்கவும் கால்நடை சந்தைகளை நடத்தவும் மக்கள் தம்முள் கலந்துரை விடவாகவும் மிகப்பெரிய திருவிழாவாக சித்திரை திருவிழாவை மாற்றும் நோக்கத்திலையும் திருமலை நாயக்கர் இதை செய்திருக்கார். அழகர் ஊர்வலத்தில் உடைகள் நகைகள் பிற அணிகலன்களை எடுத்து வரும் வண்டிகளும் உண்டியல்களை ஏந்திய வண்டிகளும் வரும். அதனையே தங்கை மீனாட்சிக்கு அண்ணன் அழகர் திருமண சீர்கொண்டு வருவதாகவும் நம்பிய மக்கள் தங்கள் கதைக்குள் இருக்காங்க. மற்றபடி அழகர் ஊர்வலத்திற்கும் மீனாட்சி கல்யாணத்திற்கும் எந்த சம்பந்தமோ இல்லை. திருமலை நாயக்கர் காலத்திற்கு பின்னர் மதுரையை ஆண்ட விஜயரங்க சொக்கநாதன் ஆட்சி காலத்தில், அதாவது கிபி 1706 இருந்து 1717 வரைக்கும் ஊருக்குள் புகுந்து தாக்கும் அளவிற்கும் அழகர் கோயில் பகுதியில் உழவு தொழில் நடத்த இயலாமல் தொல்லை தரும் அளவும் கள்ளர் சாதியினர் வலிமை பெற்றிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அழகர் ஊர்வலத்தை ஒரு முறை கள்ளர்கள் மறித்து இருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக அந்த சமூகத்தினருக்கு இறைவனின் கள்ளர் திருகோள மரியாதை தருவதற்கு கோயில் உடன்பட்டிருக்கு. மேலும் கோயில் சொத்துடைமை நிறுவனமாக இருந்ததால் அதனை காத்துக்கொள்வதற்கும் கள்ளர்களோடு உறவு கொண்டு அதற்கு ஆன்மீக வண்ணமும் தரப்பட்டது. இதன் காரணமாகவே அழகர் கோயிலில் இருந்து மதுரை நோக்கி கிளம்பும் அழகர் ஒரு கையில வளரைத்தடி மற்றொரு கையில சாட்டை கம்பு, ஆண்கள் இடுகின்ற கொண்டை, உருமால், காதுகளில் கடுக்கன், கருப்பு புடவை ஆகியவை அணிந்து கள்ளர் தோற்றத்தில் வருகிறார். அழகர் ஊர்வலம் மதுரையைச் சேர்ந்த சைவர்களால் தல்லாகுளத்தில் மறிக்கப்பட்டிருக்கலாம். பிராமண பூசை பெறும் பெருந்தெய்வமான அழகர் கள்ளர்களைப் போல வேடம் அணிந்து வந்தது இதற்கு வலுவான காரணமாகவே இருக்கு. மோதலுக்கு பிறகு ஏற்பட்ட உடன்பாட்டில் அழகர் மதுரை நகருக்குள் வருவது தடுக்கப்பட்டு வைகை ஆற்று பகுதியிலையும் வண்டியூர்லையும் கள்ளர் வேடம் தடை செய்யப்பட்டிருக்கலாம். அழகரின் ஊர்வலம் தல்லாகுளம் பகுதிக்கு வரும்போது ஒரு முறை பாண்டிமுனி அதனை மறித்து கொண்டதாகவும் உடனே அழகர் அவரது காவலாளியான 18ஆம் படி கருப்பனை நினைத்ததாகவும் கருப்பன் வந்து பாண்டிமுனியை விரட்டிவிட்டு அந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டதாகவும் தல்லாகுளத்தில் கருப்பசாமி கோயில் ஏற்பட்டதற்கு ஒரு கதையும் விளக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மதுரை தங்கச்சி பூமி அழகருக்கு அக்கரையும் மீனாட்சிக்கு இக்கரையும் தீந்திட்டு அழகருக்கு எல்லை அவ்வளவுதான் எனும் புழங்கு மொழிகள் அழகருக்கும் மீனாட்சிக்கும் எல்லைகள் வரையறுக்கப்பட்டன என்பதை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அழகருக்கு வைகை ஆற்றின் தென்கரையில் நகர்பகுதிக்குள்ள ஒரே ஒரு திருக்கண் உண்டு. யானைக்கல் பகுதியில் திருமலை ராயர் படித்துறையை அடுத்து ஐயங்கார் தோப்பு மண்டகப்படி எனும் திருக்கண் உண்டு. இந்த மண்டகப்படிக்கு அழகர் பல்லக்கு வருவது கிடையாது. மாறா வைகையின் வடகரையில் ஒரு மண்டகப்படியில் அழகரின் பல்லக்கு இருக்க அழகரின் திருவடியாக கருதப்படும் சடாரியை மட்டும் சிறிய பல்லக்கில் எடுத்து வந்து பூசை செய்து திரும்பவும் கொண்டு போறாங்க. அழகர் வர முடியாத காரணத்தால தான் அவரது திருவடியை மட்டும் அங்கு எடுத்து செல்கிறார்களோ என்ற எண்ணம் அழகரின் வருகை நகருக்குள் தடுக்கப்பட்டதை உறுதி செய்யுது. அப்படின்னா அழகர் கள்ளர் வேடம் ஏற்க துவங்கும் முன்னர் நகருக்குள் வந்திருப்பாரா எனும் கேள்விக்கும் ஒரு சான்று இருக்கு. மதுரை அரசரடி ஆடி ஆர
மேலப்பாளையம் பகுதியில் அழகரடி எனும் பகுதி இருக்கு. அங்கு அழகரின் 2 பாதங்கள் கல்லில் செதுக்கப்பட்டு சிறிய கோயிலாக மாற்றப்பட்டு மக்களால் அழகரடி என அழைக்கப்படுது. ஒரு காலத்தில் அழகர் வந்து இங்கு தங்கியதாக ஒரு மரபும் இப்பகுதி மக்களிடத்தே நிலவி வந்தாலும் அடி எனும் சொல் இடத்தை குறிப்பதாலும் இப்பகுதி அழகரடி எனவும் குறிப்பிடப்படுகிறது. அதனால் கிராமப்புற தாழ்த்தப்பட்ட ஜாதியினரான அழகரின் அடியவர்களுக்கும் மதுரை நகரத்து உயர் ஜாதியினரான சைவர்களுக்கும் நடந்த போராட்டங்கள் காரணமாகவே அழகர் மதுரை நகருக்குள் வருவது கிடையாது. வண்டியூரில் துலுக்க நாச்சியார் கோயில் இல்லை, அங்கு இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் தான் அழகர் தங்குகிறாரு. அதையே துலுக்க நாச்சியார் கோயில் எனவும் அங்கு பல்லாண்டுகளுக்கு முன்னர் அழகர் தங்கும் இரவில் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டு வான வேடிக்கைகள் நடத்தியதாகவும் தகவல்களும் வருதுங்க.